வணக்கம் நண்பர்களே. இது மீண்ட சொர்க்கம் நாவல். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 10 வயது சிறுவனான பாலகிருஷ்ணனுக்கு அந்த நாள் நடந்த நிகழ்வுகள் எதுவுமே சரியாக புரியவில்லை. அவனுடைய சிறிய மனதில் 1000 கேள்விகள் எழுந்தன. ஆனால் அதற்கு பதில் சொல்ல யாரும் இல்லை. தன் பெரியம்மா காமாட்சி கூறிய கதையும் ஒன்று, தன் கண்களால் பார்த்த வாழ்க்கையும் ஒன்று. இரண்டுக்கும் இடையில் இருந்த வித்தியாசம் அவனை குழப்பத்தில் ஆழ்த்தியிருந்தது. அந்த கிராமத்தின் எல்லை பகுதியில் இருந்த சிறிய ஓலை குடிசையில் மீனாட்சி தனது மகன் பாலகிருஷ்ணனோடு வாழ்ந்து வந்தாள். கணவன் முருகேசன் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. கணவனை இழந்த நாளிலிருந்து வாழ்க்கை அவளுக்கு ஒரு போராட்டமாகவே மாறியிருந்தது. காலை வெளிச்சம் உதிக்கும் முன்பே எழுந்து வயலுக்கு செல்வாள். மதிய வெயிலில் வியர்வை சிந்துவாள். மாலை சோர்ந்து வீடு திரும்புவாள். அந்த உழைப்பின் பலனாக கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் வீட்டையும் மகனையும் படிப்பையும் பார்த்து கொண்டிருந்தாள். வசிப்பதற்கு மண் சுவர் கொண்ட ஒரு சிறிய குடிசைதான். படிப்பதற்கு அரசு பள்ளிதான். சாப்பிட 3 வேளை உணவு கிடைத்தாலே போதும் என்ற நிலைதான். ஆனால் அந்த வறுமைக்குள்ளும் ஒரு நிம்மதி இருந்தது. மீனாட்சியின் உலகம் முழுவதும் பாலகிருஷ்ணனை சுற்றி மட்டுமே இருந்தது. பாலகிருஷ்ணனின் உலகமும் அவன் தாய் மட்டுமாகவே இருந்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக வாழ்ந்து கொண்டிருந்த காலம். பாலகிருஷ்ணன் நன்றாக படித்தான். ஆசிரியர்களின் பாராட்டையும் பெற்றான். இந்த பையன் நல்லா படித்து பெரிய ஆளா வருவான் என்று ஊரார் பேசும்போதெல்லாம் மீனாட்சியின் முகத்தில் பெருமை மலரும். தான் படிக்க முடியாமல் போனாலும் வாழ்க்கையில் மகன் பெரிய இடத்தில் வர வேண்டும் என்ற கனவு அவளுக்கு இருந்தது. அந்த கனவே அவளை தினமும் அயராமல் உழைக்க வைத்தது. விதி அமைதியாக இருந்து வாழ்க்கையை நீண்ட நாட்கள் வாழவிட விரும்பவில்லை போல. பல வருடங்களாக எந்த தொடர்புமே இல்லாமல் இருந்த காமாட்சி, மீனாட்சியின் அக்கா, தங்கையை தேடி வந்து விட்டாள். மீனாட்சி என்று வாசலில் நின்று அழைத்த குரலை கேட்டு உள்ளே இருந்த மீனாட்சி பதறிப்போய் வெளியே வந்து பார்த்தாள். ஒரு நொடி அவளால் பேசவே முடியவில்லை. பல வருடங்களாக பார்க்காத அக்கா வாசலில் நின்றிருக்கிறாள். கண்கள் கலங்கின, மனம் நெகிழ்ந்தது. அக்கா என்று சொல்லியவள் ஓடி சென்று காமாட்சியை அணைத்து கொண்டாள். காமாட்சியும் அந்த அணைப்பை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அவளது கண்ணீரில் உண்மையான பாசம் இருந்ததா இல்லை வேறு ஏதோ கணக்கு இருந்ததா என்பதை அந்த நேரத்தில் மீனாட்சி பாவம் அறியவில்லை. 10 வயது பாலகிருஷ்ணனுக்கு அந்த நாளில் நடந்த எந்த சம்பவமும் சரியாக புரியவே இல்லை. அவன் பிறந்த நாளிலிருந்து பார்த்த உலகம் மிக சிறியது. ஒரு ஓலை குடிசை, அதற்கு பக்கத்தில் இருந்த வேப்ப மரம், காலை எழுந்தவுடன் வயலுக்கு செல்லும் அம்மா, மாலை திரும்பி வந்தவுடன் அவனது புத்தக பையை திறந்து பார்த்து இன்னைக்கு என்ன படித்த பாலா என்று கேட்கும் அவளது குரல். இதுவே அவனுடைய உலகம். அந்த உலகத்துக்குள் திடீரென்று பல வருடங்கள் கழித்து ஒரு பெண் வருகிறாள். அவள் பெயர் காமாட்சி, அம்மாவின் அக்கா, பாலகிருஷ்ணனுக்கு பெரியம்மா. இது என்ன கொடுமை! அக்கா என்று சொல்லி ஓடி வந்தவள் காமாட்சியை அணைத்து கொண்டாள். காமாட்சி அந்த அணைப்பை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அவளது கண்ணீரில் உண்மையான பாசம் இருந்ததா இல்லையா, வேறு ஏதோ கணக்கு இருந்ததா என்பதை அந்த நேரத்தில் மீனாட்சியும் அறியவில்லை. காமாட்சி வீட்டிற்குள் வந்து உட்கார்ந்ததும் சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தாள். மண் தரை, ஓலைச்சுவர், அடுப்பங்கரையில் கரிந்த பாத்திரங்கள், மூலையில் அடுக்கி வைத்திருந்த பாலகிருஷ்ணனின் பள்ளி புத்தகங்கள். மீனாட்சி, நீ இன்னும் இப்படி தான் இருக்கிறியா? நான் நினச்சே பார்க்கலம்மா. உன் பையனையே இந்த கஷ்டத்திலேயே நீ வச்சு படிக்க வச்சிட்ருக்கிறியா? அந்த வார்த்தையில் மீனாட்சியின் மனம் சுணங்கியது. என்ன பண்ணுறதக்கா, நமக்கு இருக்கிற வசதி இது தானே. ஆனால் என் பாலா நல்லா படிக்கிறான்க்கா. அவன் படித்து நல்ல நிலைக்கு போனாலே எனக்கு போதும்க்கா என்றாள் ஆதங்கத்தோடு. காமாட்சி உடனே பாலகிருஷ்ணனை அருகே அழைத்தாள். இவன் தான் உன் பையனா? முகம் பார்த்தாலே புத்திசாலி மாதிரி தெரியுதுடி. இவனை இங்கே அரசு பள்ளியில் வச்சு என்ன பண்ண போகிற மீனா? நல்லா படிக்க வைக்கணுமில்ல. நல்லா இங்கிலீஷ் ஸ்கூலில் கற்றுக் கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். கான்வெண்ட்டில் படிக்க வைக்கலாம்ப்பா. அப்போ தான் நாளைக்கு பெரிய ஆளாக வருவான் இல்லை? மீனாட்சி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். காமாட்சி அங்கேயே தன் கதையை தொடங்கிவிட்டாள். நான் இப்போ சென்னையில் நல்லா செட்டில் ஆகிட்டேன் மீனாட்சி. எங்களுக்கு நல்லா வீடு இருக்குது. என் பையன் 10வது கான்வெண்ட்டில் படிக்கிறான் தெரியுமா? அவனுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா? படிப்புக்கு செலவு பண்ணினா தானே பிள்ளை வாழ்க்கை மாறும். உன் பாலாவையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். என் பையன் படிக்கிற மாதிரியே நல்ல கான்வெண்ட்டில் சேர்த்து படிக்க வைக்கிறேன். அந்த வார்த்தைகள் மீனாட்சியின் மனதை அசைத்து பார்த்தது. தன் மகன் நல்ல பள்ளியில் படிக்க வேண்டும் என்ற ஆசை அவளுக்குள் எப்போதுமே இருந்தது. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாத வறுமை அவளை ஒவ்வொரு நாளும் அமைதியாக குத்தி கிளறி கொண்டிருந்தது. அக்கா, அது எப்படி முடியும்? அவன் என்னை விட்டு எப்படி இருப்பான்? அங்கே
என்னால் அந்த அளவுக்கு செலவு பண்ண முடியாதே தயக்கத்தோடு கேட்டாள். நீ என்ன முட்டாளா இருக்கிற? பிள்ளைக்காக அம்மா கொஞ்சம் மனசு கடினமாக தான் இருக்கணும். செலவை பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட நல்ல காசு இருக்குது. நீ அதுக்காகலாம் வருந்திக்கிட்டு பிள்ளைய உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு இருக்காத. என்கிட்ட அனுப்பு, நான் அவனை என் பையன் மாதிரி பார்த்துக்குவேன். நல்லா படிக்க வைக்கிறேன். உன்னோட கஷ்டமும் தீர்ந்து போயிடும் மீனாட்சி என்றாள் காமாட்சி. பாலகிருஷ்ணன் அந்த உரையாடலை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். சென்னை என்றால் அவனுக்கு தெரியாத பெரிய உலகம் அது. கான்வென்ட் என்றால் என்னவென்று கூட அவனுக்கு அறியாத புரியாத நேரம் அது. ஆனால் அம்மாவின் முகத்தில் தோன்றிய குழப்பம் மட்டும் அவனுக்கு பயத்தை தந்தது. அன்று இரவு மீனாட்சி உறங்கவே இல்லை. மகன் பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் முகத்தையே பார்த்தவள் கண்ணீர் விட்டாள். தன் அருகில் வைத்து கொண்டால் அவன் பசியோடு இருந்தாலும் பாசத்தோடு இருக்கும். ஆனால் அவனை அனுப்பிவிட்டால் நல்ல படிப்பு கிடைக்கும், நாளைய வாழ்க்கை மாறலாம். அம்மாவின் மனம் அந்த இரவில் இரண்டாக பிரிந்தது. மறுநாள் காலை காமாட்சி மீண்டும் பேசினாள். மீனாட்சி, நான் இப்போவே கூட்டிகிட்டு போகலை, நீ மனசை தயார் பண்ணிக்கோ. ஆனால் இந்த வாய்ப்பு அடிக்கடி வராது. உன் பையனுக்கு நல்லது நினச்சா அண்ணி அனுப்பி வை. அந்த நல்லது என்ற வார்த்தை மீனாட்சியை முற்றிலும் உடைத்து போட்டது. சில நாட்கள் கழித்து பாலகிருஷ்ணனின் சிறிய துணிப்பையில் 2 சட்டை, ஒரு நிக்கர், அவன் பள்ளி புத்தகங்கள், அம்மா வைத்து கொடுக்க சிறிய விபூதி டப்பா, இவை மட்டுமே அடுக்கப்பட்டது. புறப்படும் நேரத்தில் பாலகிருஷ்ணன் அம்மாவின் சேலையை பிடித்து கொண்டான். அம்மா, நீயும் வரலையா? அந்த கேள்வி மீனாட்சியின் நெஞ்சை உலுக்கியது. நான் அப்புறமா வரேன் பாலா, நீ பெரியம்மா கூட போ. நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும். அம்மா கஷ்டப்பட்டதெல்லாம் உனக்காகத்தானே என்று சொல்லும்போது அவளது குரல் உடைந்தது. காமாட்சி பாசமாக அவன் தோளில் கை வைத்தாள். வா பாலா, சென்னைக்கு போனால் உனக்கு பெரிய பள்ளிக்கூடம், நல்ல உடை, நல்ல சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் என்றாள். அந்த வார்த்தைகள் அவனை மாற்றம் பண்ணியது. ஆனால் அந்த வார்த்தைக்குள் மறைந்திருக்கும் விஷத்தை அவனும் அறியவில்லை, மீனாட்சியும் அறியவில்லை. பாலகிருஷ்ணன் திரும்பி திரும்பி அம்மாவை பார்த்தபடியே காமாட்சியோடு போனான். வீட்டின் வாசலில் நின்ற மீனாட்சி கையை அசைக்க அவள் கண்களில் பெருமையும் பயமும் கண்ணீரும் வழிந்தது. அது அவளுக்கே தெரியவில்லை. தன் மகனை நல்ல படிப்புக்காக அனுப்புகிறோம் என்று நினைத்த அந்த நிமிடம்தான் அவன் குழந்தை பருவத்தின் அமைதியை ஒரு அறியாத இருளுக்குள் தள்ளுகிறோம் என்பதை அவளும் அறியவில்லை. அது அறியாமலே அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. சென்னையை நோக்கி வந்த பேருந்து நகர எல்லைக்குள் நுழைந்தபோது பாலகிருஷ்ணனின் மனம் முழுவதும் புதிய கனவுகளால் நிரம்பியிருந்தது. கோயம்பேடில் இறங்கி ஒரு டவுன் பஸ் பிடித்து ஏறி சென்றார்கள். பெரிய கான்வென்ட் பள்ளிக்கூடம், நல்ல ஆங்கில படிப்பு, பெரிய வீடு என்று கனவோடு பயணித்தான் பாலகிருஷ்ணன். கிராமத்திலிருந்து தனது நண்பர்களிடம் கூட அவன் பெருமையாக இதை பற்றி சொல்லிக்கொண்டான். ஆனால் நகரின் மையப்பகுதிகளை தாண்டி பேருந்து செல்ல செல்ல அவன் மனதில் சிறிய சந்தேகம் தோன்ற ஆரம்பித்தது. உயரமான கட்டிடங்கள் மறைந்து நெரிசலான தெருக்கள் வந்தது. அதற்கு பிறகு குறுகிய சந்துக்குள் சாக்கடை நீர் ஓடும் பாதைகள், அவற்றின் இருபுறமும் நெருக்கமாக நின்ற குடிசைகள். பாலகிருஷ்ணன் இதற்கு முன் அப்படிப்பட்ட இடத்தை பார்த்ததே இல்லை. பெரியம்மா, இன்னும் எவ்வளவு தூரம் என்று கேட்டான். வந்துட்டம் பாலா என்று காமாட்சி சொன்னாள். அவளுடைய குரலில் வழக்கமான உற்சாகம் இல்லை. சிறிது நேரத்தில் பஸ் நிற்க மெயின் ரோடை தாண்டி இருந்த சந்து பொந்துக்களில் நுழைந்து ஒரு சிறிய குடிசையின் முன் அழைத்து வந்து நிறுத்தினாள் காமாட்சி. வந்துட்டோம் பாலா. அவளுடைய குரலில் வழக்கமான உற்சாகம் இல்லை. சிறிது நேரத்தில் பாலகிருஷ்ணன் சுற்றிலும் பார்த்தான். அவனது கண்களில் குழப்பந்தான். இது யாருடைய வீடு பெரியம்மா? ஏன் இங்கே நிற்கிற? உள்ளவா பாலா, இதுதான் நம்ம வீடு. அந்த வார்த்தை பாலகிருஷ்ணனின் இதயத்தில் இடியாக இறக்கியது. பெரியம்மா வசதியானவள், நல்ல வீட்டில் இருக்கிறாள் என்று நினைத்தால் இந்த குடிசை வீட்டை காட்டுகிறாளே. அவன் அதிர்ச்சியோடு நின்றான். அப்போது அறையின் மூலையிலிருந்து குரட்டை சத்தம் கேட்க திரும்பி பார்த்தான். 15 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் தரையில் படுத்தபடி தூங்கிக் கொண்டிருந்தான். அழுக்காக உடை, குளித்தே பல நாட்கள் ஆனது போல பார்க்க பார்க்க அருவருப்பாக இருந்தது. இவன் தான் என் பையன் கதிரேசன் என்று காமாட்சி சாதாரணமாக அறிமுகப்படுத்தினாள். பாலகிருஷ்ணனுக்கு பேசவே முடியல. ஊரில் பெரியம்மா சொன்ன கதை என்ன, இங்கே அவன் பார்க்கும் கதை என்ன? இரண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கான்வென்ட் பள்ளியில் படிப்பதாக சொன்ன கதிரேசன் புத்தகம் கூட கையில் இல்லாமல் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறான். அன்று இரவு முழுவதும் பாலகிருஷ்ணனால் தூங்கவே முடியவில்லை. அம்மாவின் முகமே நினைவுக்கு வந்தது. தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்ற உணர்வு மெதுவாக அவன் மனதுக்குள் ஊற ஆரம்பித்தது.
மறுநாள் அதிகாலையிலேயே காமாட்சி எழுந்து விட்டாள். பாலா, சீக்கிரம் எழுந்துரு, வேலைக்கு போகணும். அந்த வார்த்தையை கேட்டதும் பாலகிருஷ்ணன் திடுக்கிட்டு போனான். வேலைக்கா? ஆமாம் வா. அவன் எதுவும் புரியாமல் அவளோடு சென்றான். அந்த பகுதியிலிருந்து சில தெருக்கள் தள்ளி ஒரு பெரிய பங்களா வீடு, உயரமான சுற்றுச்சுவர், பெரிய இரும்பு கேட், உள்ளே அழகான தோட்டத்தோடு. அந்த வீட்டை பார்த்து வியந்து போனான். காமாட்சி நேராக அந்த வீட்டின் சமையலறை பகுதிக்கு சென்று பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்து விட்டாள். பிறகு தரையை பெருக்கினால், துணியை துவைத்தால். அந்த வீட்டில் வேலைக்காரியாக இருப்பது அப்போதுதான் பாலகிருஷ்ணனுக்கே தெரிந்தது அவளின் நிலை. சில நேரம் கழித்து அவள் அவனை அழைத்தாள். டே பாலா, அந்த வாளியை எடுத்துட்டு வா, இந்த துணிகளை மாடிக்கு கொண்டு போய் போடணும். அந்த தோட்டத்தில் காய்ந்த இலையெல்லாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கூட்டி அள்ளிடு. ஒன்றன் பின் ஒன்றாக வேலைகளை அடுக்க ஆரம்பித்தாள். பாலகிருஷ்ணா அதிர்ச்சியோடு நின்றான். பெரியம்மா, நான் பள்ளிக்கூடம் போகணுமே, தயக்கத்தோடு கேட்டான். ஒரு நொடி காமாட்சியின் முகம் மாறியது. பிறகு அலட்சியமாக, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாண்டா, முதல்ல இங்கே ஒழுங்கா இரு. அந்த பதில் அவன் மனதில் பயத்தை விளைவித்தது. மாலை வீடு திரும்பும்போது அந்த பெரிய வீட்டிலிருந்து கிடைத்த பழைய சோத்தையும் மீதமிருந்த கறியையும் காமாட்சி ஒரு டப்பாவில் எடுத்து கொண்டு வந்தாள். அதை கதிரேசனுக்கும் பாலகிருஷ்ணாவுக்கும் கொடுத்தாள். அப்போதுதான் அவனுக்கு முழு உண்மையே புரிந்தது. பெரியம்மா ஒன்றும் பணக்காரி இல்லை, அவளுக்கு பெரிய வீடும் இல்லை, சொத்தும் இல்லை. அவன் மகன் கான்வென்ட்லேயும் படிக்கலை. அவள் ஊருக்கு சென்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பொய். அம்மா நம்பியதெல்லாம் பொய், தானும் நம்பியதெல்லாம் பொய் தான். அந்த இரவு குடிசையின் மூலையில் படுத்திருந்த பாலகிருஷ்ணன் அழுது கொண்டே இருந்தான். அம்மாவை நினைத்து அவன் மனதில் தான் இனிமே படிக்க முடியுமா என்ற பயம் எழுந்தது. சென்னைக்கு வந்த சில நாட்களிலேயே காமாட்சியின் உண்மையான முகம் பாலகிருஷ்ணனுக்கு புரிந்துவிட, 10 வயது சிறுவன் என்றாலும் அவன் ஓரளவுக்கு தெளிவானவனே. தன்னை ஏமாற்றி அழைத்து வந்திருக்கிறார்கள் என்பதையும், பெரியம்மா சொன்ன கதைகளில் பெரும்பாலானவை பொய்யே என்பதையும் உணர்ந்தான். ஆனால் அதற்காக அழுது கொண்டே மூலையில் உட்கார்ந்தால் நம்மால் பிழைக்க முடியாது என்று அறிந்து அவன் மனதில் ஒரே எண்ணம் மட்டும் அப்பொழுது தோன்றியது. எப்படியாவது நாம் படிக்கணும். அந்த எண்ணமே அவனுக்கு தைரியத்தை கொடுத்தது. அந்த சேரி பகுதியில் இருந்த சில பையன்களோடு பழக ஆரம்பித்தான். மாலை நேரங்களில் அவர்கள் தெருவோரத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடம் சென்று அவர்கள் படிப்பை பற்றி விசாரித்தான். அவர்கள் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிப்பதாகவும், அங்கே பணம் கட்ட தேவையில்லை என்றும், இலவச படிப்புதா என்றும் சொல்ல, அதை கேட்டு அறிந்து பெரியம்மாவிடம் ஓடி சென்றான். பெரியம்மா, பக்கத்தில் இருக்கிற கார்ப்பரேஷன் ஸ்கூலில் என்னை சேர்த்து விடுங்க பெரியம்மா, அங்கே பணம் கட்ட வேண்டியது இல்லையா, எனக்கு கான்வென்ட்டெல்லாம் வேண்டாம், நான் இந்த பள்ளிக்கூடத்துலையாவது படிச்சுக்கிறேன் பெரியம்மா என்று நம்பிக்கையோடு பெரியம்மாவை பார்த்து கேட்க, அவள் முகத்தை சுளித்து கொண்டாள். அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலில் சேர்ந்து படிச்சுன்னா போக்கிரி பசங்க தான் நிறையா இருக்கிறாங்க, உன் சகவாசமும் கெட்டு போயிடும், நீ ஒழுக்கம் இல்லாதவளாக ஆயிடுவ, நாளைக்கு உன் ஆத்தாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் நீ மாறிப்போனா என்று பெரியம்மா தட்டி கழித்தாள். ஆனால் பெரியம்மா, அங்கே பணம் கூட கட்ட வேண்டாமே, நான் பணத்துக்காக யோசிக்கிறேன்னா உன்னை நல்ல கான்வென்ட்டில் நான் சேர்க்கணுண்டா, நான் பார்த்துக்கிறேன். காமாட்சி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பாலகிருஷ்ணனுக்கு புரியாத கோபத்தை தான் கொடுத்தது. இவ நம்மளை ஏமாத்துறா என்ற எண்ணம் ஆழமாக அவன் மனதில் பதிந்தது. கண்களில் நீர் திரள கண்ணை துடைத்து கொண்டு, அப்போ என்னை ஊருக்கே திருப்பி அனுப்பிடுங்க பெரியம்மா, நான் இங்கே இல்லை என்று மெதுவாக சொல்ல, அந்த வார்த்தையை கேட்டு காமாட்சி அதிர்ந்து போனாள். அதை கேட்ட அவள் மகன் கதிரேசனும், முதல்ல அந்த சனியனை ஊருக்கு அனுப்புமா, எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு நெய்யின்னு கத்திக்கிட்டே கிடக்கிறான் என்று கத்தினான். காமாட்சியின் முகம் கருமையாகி போனது. உண்மையில் அவளது நிலைமை திண்டாட்டம்தான். மீனாட்சியிடமிருந்து வாங்கி வந்த பணத்தை ஏற்கனவே வட்டிக்கு கொடுத்திருந்தால் அதிலிருந்து மாதம் கொஞ்சம் வருமானமும் வந்தது. அதை வைத்து தான் நல்ல துணிமணிகள் வாங்கி இந்த சேரியை விட்டு வேற ஒரு வாடகை வீட்டுக்காவது போக வேண்டும் என்று கனவு கண்டிருந்தாள். இப்போது பாலகிருஷ்ணன் ஊருக்கு போகச் சொன்னால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டுமே. அந்த எரிச்சல் அவளுக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் உன்னை ஸ்கூலில் சேர்க்குறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வாயம் முடிக்கிட்டு பொறுமையா இரு என்று கோபத்தோடு கத்திவிட்டு சென்று விட்டாள். 2 நாள் கழித்து காமாட்சி பாலகிருஷ்ணனை அருகிலிருந்த ஒரு சர்ச்சுக்கு அழைத்து சென்றாள். அங்கே இருந்த ஃபாதரியார் அவளை பார்த்து, வாம்மா என்ன என்று கேட்க, ஃபாதர், இது என் தங்கச்சி மகன், இவனுக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் காப்பாற்றணும், படிக்க வைக்கணும் என்று கண்ணீரோடு சொன்னாள். பாதிரியார் பாலகிருஷ்ணனை தலை முதல் கால் வரை பார்த்தார். அம்மா அப்பா எங்கப்பா? அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல காமாட்சி வாயை திறந்தாள். இவனோட அம்மாவும் அப்பாவும் ஃபாதர் பெரியம்மா இறந்து போனார்கள் என்று சொல்ல வருகிறாள் என்று குறுக்கிட்டு, எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்க ஃபாதர், எங்கள் ஊரில் இருக்காங்க.
பாதிரியார் புருவத்தை சுருக்கினார். என்னம்மா இது? காமாட்சி ஒரு கணம் தடுமாறினாள். பிறகு இன்னொரு பொய்யை அவிழ்த்து விட்டாள். அதெல்லாம் இவனுக்கு புரியாது ஃபாதர். இவனோட அப்பா செத்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி வேற வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போயிட்டா. பையனை விட்டுட்டும் போயிட்டா. பாவப்பட்ட பையன். நான் தான் இவ்வளவு நாளாக காப்பாற்றிட்டு இருக்கேன். பாலகிருஷ்ணனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அம்மாவை பற்றி ஏன் இப்படி தாறுமாறா பொய் சொல்றா? எதுக்காக இவ்வளவு பொய் என்ற கேள்விகள் அவனை துரத்தியது. ஆனால் அதைவிட முக்கியம் அவன் மனதில் இருந்த படிப்பு. எப்படியாவது பள்ளியில் சேர வேண்டும். பாதிரியார் சில நிமிடங்கள் அமைதியாக யோசித்தார். பிறகு மேஜையிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தார். அது பைபிள். இங்கே பாரு மகனே, எங்கள் மிஷன் ஸ்கூலில் படிக்கிறவங்க நிறைய பேர் அனாதைகளும் ஏழைகளும் தான். உன்னை சேர்க்கணுன்னா ஒரு விஷயம் செய்யணும். பாலகிருஷ்ணன் ஆர்வமாக பார்க்க, இந்த புத்தகத்தில் இருக்கிற சில பகுதிகளை நீ படிச்சுட்டு வந்து ஒப்பிக்கணும். வர வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீ இதை படிச்சுட்டு என்கிட்ட ஒப்பிச்சுன்னா உனக்கு இந்த ஸ்கூலில் இடம் கிடைக்கும் என்று பாதிரியார் திட்டவட்டமாக சொல்லிவிட, பாலகிருஷ்ணனும் அதை ஆர்வத்தோடு வாங்கி கொண்டான். ஃபாதரியார் செபாஸ்டின் அந்த நாள் சொன்ன ஒரு வார்த்தை பாலகிருஷ்ணனின் வாழ்க்கையவே மாற்றி அமைத்தது. பாலன், இந்த பைபிளில் கொடுத்த பகுதிகளை நல்லா படித்து ஒப்பிச்சுன்னா எங்கள் மிஷன் பள்ளியில் சேரலாம். படிப்பு செலவு கிடையாது. இங்கேயே தங்கியும் படிக்கலாம். அந்த வார்த்தைகளை கேட்ட கணம் பல நாட்களாக அவன் நெஞ்சை அழுத்தி கொண்டிருந்த பாரம் குறைந்தது. அந்த வெள்ளிக்கிழமை ஃபாதரியாரின் முன் போய் நின்றான். பாலு, படிச்சிட்டியா? படிச்சிட்டேன் ஃபாதர். அப்போ சொல்லு பார்க்கலாம். பாலகிருஷ்ணன் தொடங்கினான். ஒரு இடத்தில் கூட தடுமாறாமல், ஒரு வரியையும் மறக்காமல் அவன் ஒப்பித்த விதம் கண்டு ஃபாதரியாரே ஆச்சரியப்பட்டு போனார். இறுதியில் ஃபாதரியார் தன்னை அறியாமல் மூக்கின் மீது விரலையே வைத்து விட்டார். ரொம்ப அருமை. இதையெல்லாம் பார்த்த காமாட்சிக்கு எரிச்சல் தான் வந்தது. தன் மகன் ஒரு நாள் கூட இப்படி படிக்கவில்லையே என்று. ஒரு வாய்ப்பு கிடைத்த உடனே அதை 2 கைகளாலும் பிடித்து கொண்டிருந்தான் பாலா. இந்த பையன் என் வயிற்றில் பிறந்திருந்தா நல்லா இருக்குமே என்று கூட காமாட்சி நினைத்தாள். பொறாமை அவளை அமைதியாக கடித்து கொண்டிருந்தது. அன்றே பாதிரியார் செபாஸ்டியன் காமாட்சியிடம், இவனை பற்றி இனிமேல் நீ கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டார். அப்படிதான் பாலகிருஷ்ணனின் பள்ளி வாழ்க்கை தொடங்கியது. ஆண்டுகள் உருண்டோடின. பள்ளியின் விடுதியில் தங்கி படித்தான். காலை முதல் இரவு வரை படிப்பும் ஒழுக்கமும் நிறைந்த வாழ்க்கை. முதலில் கிராமத்து பையன் என்று தயங்கியவன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தான். வகுப்பில் முதல் மாணவன். ஆசிரியர்களின் செல்ல பிள்ளை. பாதிரியார் செபாஸ்டின் பெருமை கொண்டார். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. அம்மா மீனாட்சி வைத்திருந்த பாசம். விடுமுறை கிடைத்தாலே கிராமத்துக்கு ஓடிடுவான். அம்மா சமைத்த உணவை சாப்பிட்டு அவளோடு வயல்வெளியில் நடந்து இனிமையாக பொழுதை கழித்தான். பாலகிருஷ்ணனின் வாழ்க்கை தெளிந்த நீரோட்டமாக ஓடியது. படிப்பு படிப்பு படிப்பு. 12ஆம் வகுப்பு முடித்து பள்ளி வளாகம் முழுவதும் கொண்டாட்டமாக இருந்தது. மதிப்பெண் பட்டியல் வெளியானது. பாலகிருஷ்ணன் பெற்ற மதிப்பெண்களை பார்த்து ஆசிரியர்களே மகிழ்ந்தார்கள். அவனுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றபடி ஒரு நல்ல பொறியியல் கல்லூரியில் இடமும் கிடைத்தது. அந்த செய்தியை முதலில் அம்மாவிடம் சொல்ல வேண்டும் என்று கிராமத்துக்கு ஓடினான். பாலு ஓடி வந்து அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டு, அம்மா, எனக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைத்து விட்டது என்று மகிழ்ச்சியாக சொன்னான். அந்த செய்தியை கேட்டு மீனாட்சியின் கண்கள் கலங்கியது. என் பையன் பெரிய ஆளாக போகிறான் என்று பெருமையோடு சொன்னாள். பாலு, எல்லாமே சந்தோஷம்தான் கண்ணு. ஆனால் உன்னை கேட்காம அம்மா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் கண்ணு என்று சொல்ல, என்னம்மா என்று கேட்க ஒரு கவரை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். அதில் ஒரு பெண்ணின் புகைப்படம். இதை பாரு பாலு. அவன் ஆச்சரியமாக பார்த்தான். யாரும்மா இது? உனக்காக நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணுடா. பாலகிருஷ்ணனுக்கு அதிர்ச்சி. என்னம்மா? நல்ல குடும்பம்டா, நல்ல குணம். நான் விசாரிச்சிட்டேன். அம்மா, எனக்கு கல்யாணம்மா, அதுவும் இப்போ? அவன் நம்ப முடியாமல் கேட்டான். ஆமாண்டா. பாலகிருஷ்ணன் தலையில் கை வைத்து கொண்டான். என்னம்மா ஆச்சு உனக்கு? நான் இன்னும் படிப்பே முடிக்கல, அதுக்குள்ளே கல்யாணம்? உனக்கு என்ன ஆச்சு? அவனுடைய குரலில் கோபம் இருந்தது. மீனாட்சி திடுக்கிட்டாள். நான் உன் நல்லதுக்காக தான்டா சொல்கிறேன் பாலா. இல்லைம்மா, இது பைத்தியக்காரத்தனம். முதல்ல நான் படிக்கணும், வேலைக்கு போகணும், உன்னை நல்லா வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தானே கல்யாணம் என்று உறுதியாக சொன்னான். 18 வயது வளர்ந்திருக்கிறான். ஆனால் பெண்களை பற்றிய சிந்தனையே அவனுக்குள் இன்னும் தோன்றவில்லை. அவன் மனதில் இருந்த ஒரே குறிக்கோள் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு போய் அம்மாவை நல்லபடியாக வைத்து கொள்ள வேண்டும் என்றது மட்டும்தான். ஆனால் விதி அவன் பார்க்க மறுத்த அந்த புகைப்படத்தில் இருந்த பெண்ணின் மூலமாகவே அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது என்பதை பாலகிருஷ்ணன் அப்போது அறிந்திருக்கவில்லை.
ஏம்மா என் படிப்பே இன்னும் முடியல, இப்போ போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரப்போகிற பொண்ணையும் உன்னையும் நான் எப்படி வச்சு காப்பாற்றுவேன்? குருவி தலையில் பனங்காய வச்ச மாதிரி என்னம்மா இந்த விளையாட்டு? தர்ம சங்கடத்தில் மாட்டி வச்சிருக்கிற. பாலகிருஷ்ணனின் குரலில் கோபம். மீனாட்சி அமைதியாக மகனை பார்த்தாள். நானும் உங்கள் மாமாவும் பெரியம்மாவும் தான் நல்லா விசாரிச்சு தான் இந்த சம்மந்தத்தை பேசியிருக்கிறோம். அந்த வார்த்தையை கேட்டதும் பாலகிருஷ்ணனின் முகம் மாறியது. பெரியம்மாவாம்மா? ஏம்மா இன்னும் இப்படி இருக்கிற? உனக்கு எந்த விஷயமும் தெரியாது. அதை சொல்லவும் அவனால் முடியல. நான் சின்ன பையனாக இருந்தப்போ என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு போனது யாருன்னு தெரியுமா? உன் அக்கா தான். ஃபாதர் என்கிட்ட நல்லபடியாக நடந்ததுனால நான் இன்னைக்கு, எனக்கு கருணை காட்டியதுனால நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய ஆளாக நிற்கிறேன். இன்ஜினியரிங் சீட்டு வாங்கியிருக்கேன். பெரியம்மா பண்ண வேலையை வேண்டாம் விடுமா. மீனாட்சி பெருமூச்சு விட்டாள். அட நீ 1000 சொல்லு, அக்காவுக்கு இருக்கிற சாமர்த்தியம் நமக்கு வருமா? நானாக இருந்தால் கூட உன்னை இவ்வளோ பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சிருக்க முடியுமா? அந்த விஷயத்தில் அக்கா நமக்கு நல்லது தானே செஞ்சுருக்கிறா. விடுடா. பாலகிருஷ்ணன் சிரித்தான். அது மகிழ்ச்சி சிரிப்பில்லை, வேதனை கலந்த சிரிப்பு. சரிம்மா, இந்த பொண்ணு யாரு? எப்படி உனக்கு இந்த சம்பந்தம் வந்தது? புகைப்படத்தை மீண்டும் பார்த்து கேட்டான். உன் மாமா செல்லதுரை தான் அனுப்பி வச்சாடா. பொண்ணு பேரு மாலாவாம். புகைப்படத்தில் இருந்த சிறுமி மாநிறமாக இருந்தாள். அவளுக்கு 16 வயதே இருக்கும். பொம்மை மாதிரி தோற்றம். வயதுக்கே உரிய குறும்பு கண்களில் தெரிந்தது. இவளுக்கு இன்னும் வயசே ஆகலை. அதுக்குள்ளே எதுக்குமா கல்யாணத்தை பற்றி நினைக்கிறாங்க? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மீனாட்சி தயங்கினாள். பிறகு மெதுவாக ஆரம்பித்தாள். மாலாவின் தந்தை அந்த பகுதியில் பெரிய பண்ணையார். வசதி, நிலம், செல்வாக்கு எல்லாம் இருக்க, ஆனால் மன நிம்மதி மட்டும் இல்லை. ஏனென்றால் மானா பிறந்த சில வருடங்களிலேயே அவளுக்கு இதய நோய் இருப்பது தெரிய வந்தது. அதிகமாக ஓடக்கூடாது, சோர்வடையக்கூடாது, பயப்படவும் கூடாது. அவ்வளவு பலவீனமான இதயம். அந்த காலத்தில் மருத்துவ வசதிகளும் குறைவு. இப்போது போல இல்லை பாலு. டாக்டர்கள் கூட காத்திருந்து பார்க்கலான்னு தான் சொன்னாங்களாம். பெரிய ஆப்ரேஷன் எல்லாம் செய்ய முடியாத காலமா. அதன் பிறகு மாலாவின் வாழ்க்கை முழுவதுமே மருந்து, வைத்தியம், கவலையுமாகவே மாறிப்போனது. ஒரு நாள் ஆங்கில மருத்துவர், மறுநாள் சித்த வைத்தியர் என்று ஒவ்வொரு வைத்தியத்தையும் கணக்கில் அடங்கா பணம் செலவு பண்ணி பார்த்து விட்டார்கள். எதுவுமே ஆகலை. வருடங்கள் கடந்தும் மாலாவின் உடல்நிலையில் மாற்றமே இல்லை. அதுதான் பெற்றோரின் மனதில் ஒரு பயத்தை விளைத்தது. நாளைக்கு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணுக்கு யார் துணை என்ற கேள்வி. அந்த கேள்வி தான் அவர்களை துரத்தியது. அதனால்தான் அவர்கள் ஒரு கணக்கு போட்டார்கள். பெரிய பணக்கார வீட்டு பையனெல்லாம் கட்டிக்க மாட்டான். படிப்பு இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும், குடும்பத்தை மதிக்கிறவனாக இருக்கணும். ஏழை வீட்டு பையனாக இருந்தால் தான் பரவாயில்லை என்று முடிவு பண்ணி மனிதாபிமானத்தோட மாலாவை பார்த்துப்பான் அவன்தான் என்று தேட ஆரம்பித்தார்கள். செல்லதுரையின் மூலம் பாலகிருஷ்ணனின் பெயர் அவர்களுடைய காதில் விழுந்தது. தாய்க்காக உயிரியே கொடுக்கும் பையன். அதனால தான் பண்ணையார் குடும்பம் இந்த சம்பந்தத்தை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் பாலகிருஷ்ணன் நினைத்து கொண்டிருந்ததோ ஒன்று. இன்னும் 4 வருடம் படித்து முடிச்சு அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கலாம் என்ற எண்ணம் மட்டும்தான். செல்லதுரை இந்த சம்பந்தத்தில் காட்டிய ஆர்வத்திற்கு பின்னால் அண்ணன் பாசம் மட்டுமில்லை, கணக்கும் இருந்தது. மாலா பண்ணையாரின் ஒரே பெண். நாளைக்கு அந்த சொத்து முழுவதும் அவளுக்கு தான். அவளை தன் தங்கை மகன் பாலகிருஷ்ணனுக்கு கட்டி வைத்து விட்டால் தானும் மீனாட்சியும் அந்த குடும்பத்தோடு நெருக்கமாகி விடலாம். காலம் போக போக சொத்தில் ஒரு பங்கு கிடைக்காவிட்டாலும் அதன் நிழலிலாவது வாழலாம் என்று கணக்கு போட்டான். ஒரு நாள் மீண்டும் மீனாட்சி வீட்டுக்கு வந்தான். மீனா, பால என்ன சொல்கிறான்? மீனாட்சி சோர்வாக பெருமூச்சு விட்டாள். அவன் தான் படிக்கணும்னு சொல்கிறான்ல, இன்ஜினியரிங் 4 வருஷம் முடித்த பிறகு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான்னா. இப்போ அதை பற்றி பேசவே முடியாதுன்னு போயிட்டான். செல்லதுரை சிரித்தான். நீயும் புரியாமல் பேசுகிற மீனா. படிப்புக்கு சீட்டு கிடைச்சா மட்டும் போதுமா? காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, புத்தகம் அப்படியெல்லாம் வேண்டாமா? இதெல்லாம் காசு வேணாமா? அந்த கேள்வியில் மீனாட்சி அமைதியானாள். காலேஜுக்கு ஃபீஸ் கட்டவில்லை, வேண்டான்னு சொன்னானே. காலேஜுக்கு வேணால் ஃபீஸ் கட்டாமல் இருக்கலாம், ஆனால் ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் வேணுமில்ல. தங்கி படிக்கிறதுக்கு எவன் சும்மா கொடுப்பான்? காலேஜுக்கு போகிற பையன் நல்ல துணிமணி போட வேண்டாமா? இப்படி பஞ்ச பராரி மாதிரியாக போய் காலேஜில் படிக்க முடியும்? பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்ல செலவோட நல்லபடியாக படித்து அவன் வெளியில் வரலாம், நீட்டாக வேலைக்கு போகலாம். இதெல்லாம் எங்கே உனக்கு புரியுது? உன் மகனுக்கு எடுத்து சொல்லு. மீனாட்சி மனம் மெதுவாக ஆரம்பித்தது. இப்போ கல்யாணம் பண்ணினா அவன் படிப்பை நிறுத்த சொல்லிடுவாங்களோ? ஏன் நிறுத்தணும்? மாப்பிள்ளை இன்ஜினியரிங் படித்து நல்ல பெரிய ஆளாக வந்தால் பண்ணையாருக்கும் பெருமை தானே. அவங்களே செலவு போட்டு படிக்க வைப்பாங்க. அதிலெல்லாம் நீ கவலைப்படாத.
அந்த வார்த்தைகள் மீனாட்சியின் மனதில் நம்பிக்கையை விதைத்தது. அன்று இரவே பாலகிருஷ்ணனிடம் அவள் மீண்டும் பேசினாள். முதலில் சமாதானமாக, பிறகு கெஞ்சி கண்ணீர் விட்டு, பாலு, நான் உயிரோடு இருக்கும்போதே உன் கல்யாணத்தையும் பார்த்துட்டா என் மனசுக்கு நிம்மதியாக இருக்குண்டா. பாலகிருஷ்ணன் அமைதியாக தலை குனிந்து உட்கார்ந்தான். அம்மா, உன் உயிருக்கு ஒன்றும் ஆகாது. உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். நீ நல்லபடியாக பார்த்துக்க. படித்து முடிக்க இன்னும் எவ்வளோ செலவாகும் தெரியுமா? அதுக்கெல்லாம் நாம் எங்கே போகிறது? அந்த பண்ணையார் வீட்டு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த செலவெல்லாம் அவங்களே ஏற்றுக்கிறாங்களாண்டா. உன்னை நல்லபடியாக படிக்க வைப்பாங்க. மேல் படிப்பு கூட வெளிநாடு அனுப்பி கூட படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்கடா. கேட்டுக்கோ கண்ணு பாலு என்று அவன் தாடையை பிடித்து கெஞ்சி கொஞ்சி அவனை சம்மதிக்க வைத்து விட்டாள். அவன் மௌனத்தையே பதிலாக எடுத்து ஆக வேண்டிய காரியங்களில் இறங்கிவிட்டார்கள். அடுத்த சில நாட்களில் செல்லதுரை பாலகிருஷ்ணனின் கல்லூரி விண்ணப்பம், மதிப்பெண் சான்றிதழ் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மாலாவின் தந்தையை சந்தித்தான். அவற்றை பார்த்த பண்ணையாரும் மகிழ்ந்து போனார். நல்ல பையனாக இருக்கான். அடுத்த வாரமே அவர் உறவினர்களோடு மேலதாளத்தோடு மீனாட்சி வீட்டுக்கு வந்து விட்டார்கள். ஒரு பெரிய தாம்பாளத்தில் வெற்றிலை பாக்கு, பழங்கள், அதன் நடுவில் 10,000 ரூபாய். அந்த காலத்தில் அது மிகப்பெரிய தொகை. மீனாட்சி பதறிப்போனாள். இதெல்லாம் எதுக்குங்க ஐயா? மாப்பிள்ளை காலேஜில் சேர போகிறார் இல்லை, செலவு இருக்கும், அதுக்காகத்தான். பாலகிருஷ்ணனும் அங்கேயே தான் நின்றிருந்தான். அவனுடைய முகத்திலும் தயக்கம் தெரிந்தது. ஆனால் செல்லதுரையும் பண்ணையாரும் சேர்ந்து நோட்டுக்கட்டை அவன் கையில் திணித்து விட்டார்கள். இது வரதட்சணை இல்லைங்க தம்பி, உன் படிப்புக்கான உதவி. அவன் மறுக்க முயன்றான். ஆனால் வாய்ப்பே தரவில்லை. மீனாட்சி தட்டை வாங்கி உள்ளவை. பாலு போய் பட்டு வேஷ்டி கட்டிட்டு வாப்பா என்று செல்லதுரை கட்டளையிட்டு கொண்டே இருக்க, பாலு யோசிக்கவே முடியாமல் 1 மணி நேரத்தில் வெற்றிலை பாக்கும் மாற்றியாகப்பட்டது. 2 மணி நேரத்தில் நிச்சயமே முடிந்துவிட்டது. 20ஆம் நாளில் திருமணம் என்று தேதியும் குறிக்கப்பட்டு விட்டது. திருமண நாளும் வந்தது. அதுவரை மாலாவை பாலகிருஷ்ணன் பார்த்ததே இல்லை. புகைப்படத்தில் மட்டுமே பார்த்திருக்கிறான். மணமேடையில் அமர்ந்தபோதுதான் முதன்முறையாக அவளை நேரில் பார்த்தான். அந்த நொடி அவனால் பார்வையை விளக்க முடியவில்லை. ஏனோ மாலா அழகாகத்தான் இருந்தாள். அதிக ஒப்பனை இல்லாமல் கூட அவளின் ஒரு வசீகரத்தன்மை தெரிய, உடம்பு முழுக்க தங்க நகைகள், அடர் நீல ஜரிகை புடவை, நெற்றியில் சந்தன குங்குமம். 17 வயது பெண்ணுக்கே உரிய வெட்கமும் பரபரப்பும் கலந்த முகம். அவள் வந்து அருகில் அமர்ந்தபோது பாலகிருஷ்ணன் அறியாமலே அவளை மீண்டும் பார்த்தான். நல்லாதான் இருக்கா என்ற எண்ணம் அவன் மனதுக்குள் தோன்றியது. அடுத்த நொடியே தன்னைத்தானே கடிந்து கொண்டான். மாலாவும் சாதாரண பெண் இல்லை. வீட்டின் செல்ல மகள். அவள் கேட்டது கிடைக்காமல் போனதே இல்லை. சின்ன வயதிலிருந்தே உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பெற்றோர்கள் அவளை இன்னும் அதிகமாக பொத்தி பொத்தி வளர்த்தார்கள். மாலாவுக்கு சோர்வே வரக்கூடாது, அழக்கூடாது, ஆசைப்பட்டதை உடனே வாங்கி கொடுக்கணும் என்பது தான் அந்த வீட்டின் எழுதப்படாத சட்டம். அதனால் அவளுக்கு பிடிவாதமும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. தனக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் அடுத்த நிமிடம் அது தன் கையில் இருக்க வேண்டும். அவள் கேட்டதை தந்து வாங்கி தராமல் இருந்தது இல்லை தந்தை. ஒரு முறை கேட்ட பொம்மை மறுநாள் வீட்டில் இருக்கும். அந்த அளவுக்கு செல்லமாக வளர்க்கப்பட்டவள். அதனால் திருமணத்தை பற்றி முதலாக கேட்டபோது கூட அதன் ஆழம் அவளுக்கு புரியவில்லை. எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? கமலம் ஒரு நொடி மகளை பார்த்தாள். அந்த கேள்வி உண்மையான பதில் அவளிடம் சொல்லவும் முடியாது. அவளுடைய உடல்நிலையை நினைத்து அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று எப்படி சொல்வது? நாளை தங்களுக்கு பிறகு அவளை பார்த்து கொள்ள யாராவது வேண்டும் என்று எப்படி விளக்குவது? அதனால் எளிமையாகவே பதில் சொன்னார். உன்னை நல்லா பார்த்துக்க. அப்பா எப்போவுமே உன் கூட இருக்க முடியாதுல்ல. உன்னோட தேவைகளை நிறைவேற்றிக்க அப்பா போல உன்னோட புருஷனும் உனக்கு செய்யணும். அதனால தான் இந்த கல்யாணம். அந்த வயதில் அவர்கள் சொன்ன சிறிய சமாதானமே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. இந்த கால பிள்ளைகள் என்றால் அதில் 1000 அர்த்தங்கள் புரியும். அந்த கால பிள்ளைக்கு அதில் அர்த்தமும் புரியவில்லை. திருமண நாளும் வந்தது. மேலதாளமும் முழங்கியது. உறவினர் கூட்டம் நிரம்பியது. மணமேடை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. பாலகிருஷ்ணன் அமைதியாக அமர்ந்திருந்தான். மாலா சுற்றி நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். எல்லாருமே ஏன் தன்னை மட்டும் இவ்வளவு கவனிக்கிறார்கள் என்று கூட அவளுக்கு புரியவில்லை. அவள் உடல்நிலையின் காரணத்தினால் அவளுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டது. பாலகிருஷ்ணன் மாலாவின் கழுத்தில் தாலியை கட்டினான்.
திருமணம் நல்லபடியாக முடிந்தது. விருந்தினர்கள் மெதுவாக கலைந்து சென்றார்கள். மீனாட்சி மட்டும் அந்த நாள் முழுவதும் முகம் மலர்ந்தபடியே இருந்தாள். பல வருடங்களாக அவள் மனதில் இருந்த ஒரு பாரம் இறங்கியது. தன் மகனை நல்ல குடும்பத்தில் திருமணம் செய்து வைத்துவிட்டோம் என்ற நிம்மதி, மகன் படிப்புக்கு இனி வழி கிடைத்துவிட்டது என்ற நம்பிக்கை, தன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவன் வாழ்க்கையின் ஒரு முக்கிய கட்டத்தை பார்த்துவிட்டோம் என்ற சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியில் அவள் இருந்தாள். திருமணம் முடிந்து சில வாரங்களிலேயே பாலகிருஷ்ணனின் வாழ்க்கை மீண்டும் படிப்பை நோக்கி திரும்பிவிட்டது. அவனுடைய மனதில் திருமணத்தை விட பொறியியல் படிப்பு தான் பெரிய இடம் பிடித்திருந்தது. பல வருடங்களாக போராடி பெற்ற வாய்ப்பல்லவா அது. அதை எந்த காரணத்திற்காகவும் விட்டுத்தர அவன் தயாராக இல்லை. திருமணம் முடிந்து ஒரே மாதத்திற்குள் கல்லூரியில் சேர்ந்து விட்டான். பாலகிருஷ்ணன் படிக்க போன பிறகு மாலாவின் உலகம் மீண்டும் பழையபடி மாறிப்போனது. முதல் மாதம் முடிவதற்குள்ளேயே பண்ணையார் வந்து மகளை அழைத்து சென்று விட்டார். 2 நாள்ல அனுப்பிடுறங்க என்று சொல்லி அழைத்து சென்றவர் 1 வாரம் கழித்து தான் திருப்பி அனுப்பினார். அதன் பிறகு அதுவே வாடிக்கையாகி போனது. மாலா 2 நாள் சேர்ந்தாற்புல மீனாட்சியின் வீட்டில் தங்குவதே அதிசயமாகப்பட்டது. ஆரம்பத்தில் மீனாட்சி எதுவும் சொல்லவில்லை. பொண்ணு சின்ன வயசு, பெற்றவங்களை பார்க்கணுன்னு தோணும் என்று நினைத்து கொண்டாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளுக்குள்ளும் ஒரு சிறிய வருத்தம் உருவாக ஆரம்பித்து விட்டது. தன் வீட்டில் மருமகளின் சிரிப்பு சத்தமே கேட்கவில்லை. தன் வீட்டில் தன் மருமகள் இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த தாய் மனம் வேதனைப்பட்டது. இதே போலத்தான் 4 ஆண்டுகள் கடந்து போனது. பாலகிருஷ்ணனுக்கு அந்த 4 ஆண்டுகள் ஒரு நீண்ட போராட்டம். ஆனால் அந்த கஷ்டங்கள் அனைத்துக்கும் முடிவாக பொறியியல் படிப்பில் நல்ல மதிப்பெண்களோடு படித்து முடித்தான். படிப்பு முடிந்த சில வாரங்களிலேயே ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தில் வேலையும் கிடைத்துவிட்டது. முதல் மாத சம்பளத்தை கையில் வாங்கிய நாள் அவன் மனதில் முதலில் தோன்றிய முகம் மீனாட்சியுடையது. பல வருடங்களாக வெயிலில் கருகி மழையில் நனைந்து உழைத்து தன் மகனுக்காக வாழ்ந்த தாய் இனி அம்மாவை கஷ்டப்பட விடக்கூடாது என்று அன்றே முடிவு செய்து விட்டான். ஊருக்கு வந்தவன் அம்மாவின் கையில் சம்பள கவரை கொடுத்தான். எனக்கு வேலை கிடைச்சிருச்சும்மா, முதல் மாத சம்பளம், நல்ல கம்பெனி. அவன் சொல்லிக்கொண்டே போக மீனாட்சி கண்கள் நிரம்ப அவன் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சியடைந்தாள். கணவன் இறந்த நாளிலிருந்து இந்த நாளுக்காக தானே காத்திருக்கிறாள். தன் மகன் வாழ்க்கையில் நிலை நிற்பதை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவள் அடிமனதில் வேரூன்றி இருந்ததல்லவா. அந்த வேருக்கு பாலை வார்த்தது போல இருந்தது. உங்க அப்பா இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் தெரியுமா என்று கண்ணீரை துடைத்து கொண்டாள். அம்மா, இனிமே நீ இந்த ஊர்ல இருந்து கஷ்டப்பட வேண்டாம். நான் வேலை பார்க்க ஊர்லேயே வீடு பார்க்க போகிறேன். வீடு கிடைச்சதும் உன்னையும் மாலாவையும் கூட்டிகிட்டு போயிடுறேன். அவன் மிகவும் இயல்பாக தான் சொன்னான். ஆனால் எதிர்பாராத விதமாக மீனாட்சி உடனே மறுத்துவிட்டாள். நான் வரலடா கண்ணா. பாலகிருஷ்ணன் அதிர்ச்சியில் உறைந்தான். ஏம்மா? மீனாட்சி வீட்டை சுற்றி ஒரு பார்வை பார்த்தாள். இந்த வீடு அப்பா வாழ்ந்த வீடு இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் நான் இந்த வீட்டிலையே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ மாலாவை கூட்டிகிட்டு போ, நல்லபடியாக குடும்பம் நடத்து. கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே இருக்கிறேன். ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்த பின்னாடி நான் உங்களோட வந்து தங்கிடுறேன் என்று மீனாட்சி முடிவாக சொல்லிவிட்டாள். மாலாவிடம் கேட்டபோது அவள் உடனே சம்மதித்து விட்டாள். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆன பிறகுதான் உண்மையான கணவன் மனைவி வாழ்க்கையே தொடங்கப் போகிறது என்ற உணர்வு அவர்கள் இருவருக்குமே. புதிய ஊர், புதிய வீடு, வாழ்க்கை. அவளுக்குள் ஒரு குழந்தைத்தன ஆர்வம். ஆனால் மாலாவை அனுப்புவதில் பண்ணையாருக்கு தான் அதிக வருத்தம். இதுவரை ஒரு நாள் கூட மகளை பிரிந்திருந்ததில்லை. இப்போது வெகு தொலைவுக்கு மகளை அனுப்ப வேண்டியுமே என்ற வருத்தம். புறப்படும் நாளுக்கு முன் பாலகிருஷ்ணனை தனியாக அழைத்து பேசினார். மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. பிறகு மெதுவாக, மாலாவோட உடம்பு பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லை? தெரியுமாம்மா. இந்த மாத்திரை காலையில் ராத்திரியில் இந்த டானிக் 3 தடவை என்று ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லினார். அவரது குரலில் ஒரு தந்தையின் கவலை தெளிவாக புரிந்தது. பாலகிருஷ்ணனும் கவனமாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டான். பிறகு மிகவும் இயல்பாக சொன்னான். மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் மாலாவை பத்திரமா பார்த்துக்கிறேன். மாலாவுக்கு என்ன மாத்திரை என்ன மருந்து கொடுக்கணும்னு மட்டும் மறக்காமல் என்கிட்ட சொல்லிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு வாக்கியமே பண்ணையாரின் மனதில் பாலை வார்த்தது. அது வெறும் மரியாதைக்காக சொன்ன வார்த்தை இல்லை, மாலாவை உயிருக்குயிராக விரும்பும் ஒரு நேச வார்த்தை. அதை அவர் உணர்ந்து கொண்டார். பல வருடங்களுக்கு முன் ஏழை வீட்டு பையன் என்று பார்த்திருந்த பாலகிருஷ்ணன் இப்போது அவரது கண்களில் வேறு உயரத்தில் நின்றான். மகளின் கணவன் என்ற இடத்தை தாண்டி ஒரு நல்ல மனிதன் என்ற இடத்தில். அந்த நிமிடத்தில் பண்ணையாரின் மனம் எல்லையில்லா நிம்மதியை அடைந்தது.
அவர்கள் இருவரும் தனி குடித்தனம் சென்றார்கள். பாலகிருஷ்ணன் அவளிடம் அன்பாக இருந்தான். அவளது மருந்துகளை நேரம் தவறாமல் கொடுத்தான். உடல்நிலை சரியில்லாத நாளில் கூட அலுவலக விடுப்பு எடுத்து வீட்டில் இருந்து அவளை நல்லபடியாக கவனித்தான். ஒரு நல்ல நண்பனாகவும் பொறுப்பான கணவனாகவும் இருந்தான். ஆனால் ஏதோ ஒரு எல்லையை தாண்ட அவனும் தயங்குவது போல தோன்றியது. அந்த எண்ணம் மாலாவின் மனதுக்குள்ளும் சிறு வருத்தத்தை உண்டாக்கியது. ஒரு இரவு தைரியத்தை வரவழைத்து கொண்டு நேராகவே கேட்டுவிட்டாள். பாலு, என்ன மாலா, அத்தை ரொம்ப நாளாக ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க. பாலகிருஷ்ணன் சிரித்தான். என்ன கேள்வி? வேற என்ன, குழந்தை எப்போதுன்னு தான். அவள் மெதுவாக வெட்கத்தோடு சொல்ல அவனை நேராக பார்த்தாள். நாம் இப்படியே இருந்தால் எப்படி? சில நொடிகள் அமைதி. எனக்கும் ஒரு மகனோ மகளோ வேணுன்ற ஆசை இருக்குது தான். அந்த வார்த்தையில் இருந்த ஏக்கத்தை அவனாலும் உணர முடிந்தது. ஆனால் அவன் மனதில் இருந்த பயம் இன்னும் முழுமையாக அகலவில்லையே. மாலாவின் உடல்நிலை அப்படியே. சில நாட்கள் கழித்து பாலகிருஷ்ணன் பண்ணையாரிடமும் பேசினான். மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். பண்ணையார் அவனை பார்த்தார். சொல்லுங்க மாப்பிள்ள, மாலாவோட உடல்நிலை. அவன் தயக்கத்தோடு பேச பண்ணையார் பெருமூச்சு விட்டார். உங்கள் நிலைமை எனக்கும் புரியுது மாப்பிள்ள. அமைதியாக இருந்துவிட்டு, தெரிஞ்சோ தெரியாமலோ என் மனசுலையும் என் பொண்ணு மனசுலையும் ஒரு ஆசை வந்துடுச்சு. அவள் ஒரு குழந்தைக்கு அம்மா ஆகணும் தான். அவரது குரலும் மெதுவாக உடைந்து வெளிப்பட்டது. அவள் கேட்ட ஆசை எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றிருக்கேன். ஒரு குழந்தைங்கிறது மாமா, எதுக்கும் டாக்டரை ஆலோசிச்சுட்டு தான் இதில் முடிவெடுக்க முடியும் என்று உறுதியாக சொல்லிவிட்டான் பாலகிருஷ்ணா. அதன் பின் கணவன் மனைவிக்குள் இருந்த தயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்தது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள். அன்பு இன்னும் ஆழமானது. வாழ்க்கை மீது இருந்த பயத்தை விட சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசை பெரிதாகியது. 4 மாதங்கள் ஓடி முடிந்த நிலையில் மாலா கர்ப்பமானாள். அந்த செய்தி கேட்டு வீடு முழுவதுமே கொண்டாட்டம். மீனாட்சி மகிழ்ச்சியில் இருந்தால். பண்ணையார் இனிப்பு வழங்கினார். மாலா வெட்கத்தோடு சிரித்தாள். பாலகிருஷ்ணன் மட்டும் அமைதியாக இருந்தான். நெஞ்சில் ஏதோ ஒரு பயம் அவனுக்குள். 5ஆம் மாதம் தொடங்கிய போது பண்ணையார் தன் மகளை நகரில் இருந்த மகப்பேறு மருத்துவரிடம் அழைத்து சென்றார். பரிசோதனைகள் முடிந்த பிறகு மருத்துவரின் முகம் கோபத்தில் தீவிரமானது. இதயம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. முழு கர்ப்ப காலத்தையும் தாங்குவது இவர்களுக்கு சிரமம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து கண்காணிப்பு தேவை. எதற்காக இந்த விஷ பரீட்சை என்று மருத்துவர் கூட கடிந்து கொண்டார். மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தபோது பாலகிருஷ்ணனின் முகத்திலும் கவலை தெரிந்தது. ஆனால் பண்ணையார் தான் வழக்கம் போல நம்பிக்கையோடு பேசினார். மாப்பிள்ள, கவலைப்படாதீங்க, என் மகளுக்கு எதுவும் ஆகாது. 7ஆம் மாதம் வளகாப்பு விமர்சையாக நடந்தது. அவள் பாருங்க, நல்லபடியாக மகளையோ மகனையோ பெற்று கொடுப்பா என்று பண்ணையாரும் சந்தோஷத்தில் மிதந்தார். வீடு முழுவதும் உறவினர்கள் நிரம்பியிருந்தார்கள். மீனாட்சி தன் மருமகளை கண்ணில் வைத்து பார்த்தாள். வளைகாப்பு நிகழ்ச்சி முடிந்து சில நாட்களிலேயே மாலாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைய ஆரம்பித்தது. மூச்சு வாங்க, நடக்க சிரமம், அடிக்கடி நெஞ்சுவலி வேறு. சிறிது தூரம் நடந்தாலே சோர்ந்து போய் படுத்து கொண்டாள். இப்படியே சில நாட்கள் செல்ல ஒரு நாள் இரவு திடீரென்று அதிகமான நெஞ்சு வலி வர மாலா வலியில் துடிக்க ஆரம்பித்து விட்டாள். பாலகிருஷ்ணனோ பயந்து போனான். உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அடுத்த சில மணி நேரங்களில் எல்லோருடைய வாழ்க்கையுமே அது மாற்றி போட்டு விட்டது. மருத்துவர்கள் அவசரமாக பரிசோதித்தார்கள். பிறகு வெளியே வந்து மருத்துவரின் முகத்தை பார்த்தவுடனே பாலகிருஷ்ணாவுக்கு இதய துடிப்பை நின்று போனது. நிலைமை ரொம்ப சீரியஸாக தாங்க இருக்குது. அம்மாவையும் குழந்தையும் ஒரே நேரத்தில் காப்பாற்றுறது சிரமம். அந்த வார்த்தை இடியாக விழுந்தது. ஒன்று வேணா பண்ணலாம், குழந்தைய நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி மீட்டெடுத்துடலாம். இப்போதைக்கு எங்களால் அதை மட்டும்தான் செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். சில மணி நேரங்களுக்கு பிறகு அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்து குழந்தை காப்பாற்றப்பட்டது. ஆனால் மாலாவின் இதயம் நின்று போனது. மாலா இறந்த செய்தி கேட்டு பாலகிருஷ்ணனுக்கு உலகமே இருண்டு போனது. அழகான ஆண் மகனை பெற்று கொடுத்துவிட்டு தன் மூச்சை நிறுத்தி கொண்டாள் மாலா. அந்த சிறிய உயிரும் இன்குபேட்டரில் வைத்து காப்பாற்ற வேண்டிய நிலையில்தான் இருந்தது. இறுதி சடங்குகள் முடிந்தது. உறவினர்கள் எல்லாருமே கிளம்பி போய்விட்டார்கள். வீட்டில் சோகமான அமைதி நிலவியது. அந்த மாலையில் பண்ணையார் பாலகிருஷ்ணனை தனியாக அழைத்து பேசினார். அவருடைய முகம் பல வருடங்கள் முதுமையடைந்தது போல தோன்றியது. மாப்பிள்ளை, பாலகிருஷ்ணன் அமைதியாக அவரை பார்த்தான். உங்களுக்கு இன்னும் வயசு இருக்குது. அவன் எதுவுமே பேசவில்லை. நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும். பாலகிருஷ்ணனின் புருவம் சுருங்கியது. பண்ணையாரே தொடர்ந்தார். இந்த குழந்தைய நாங்களே வளர்த்துக்கிறோம். அந்த வார்த்தை அவனை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. என்னம்மா சொல்கிறீங்க? இது எங்கள் வீட்டு வாரிசு மாப்பிள்ளை. என் மகளோட நினைவு. என் மக
தான் எங்களோட வாழ கொடுத்து வைக்கல. இந்த குழந்தையாவது வளர்த்து அந்த ஆசையை நாங்கள் தீர்த்துக்கிறோமே மாப்பிள்ள, கெஞ்சாத குறையாக கேட்டார் பண்ணையார். பாலகிருஷ்ணன் மெதுவாக எழுந்து நின்றான். அவனுடைய முகமோ வெளிரி போயிருந்தது. மாமா, இது என் குழந்தை, நான் தான் வளர்க்கணும். இந்த சின்ன குழந்தைய நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீங்க மாப்பிள்ள? அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? அது எதுக்கு, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, நல்லபடியாக வளர்ப்பாங்க. இல்லை, நீங்கள் நாளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குழந்தைய கொடுமைப்படுத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? வரவ நல்லபடியாக பார்த்துக்க மாட்டா. என் பொண்ணோட குழந்தை உங்ககிட்ட சின்னப்பட்டு சீரழியறதுக்கு நானும் விரும்பலை. அதனால் இந்த குழந்தைய நான் எங்களோடையே வச்சுக்கிறேன் என்று பண்ணையார் திட்டவட்டமாக சொல்லிவிட்டு எடுத்து செல்ல முடியாது மாமா என்று பாலகிருஷ்ணன் தடுத்தான். இங்கே பாருங்க மாப்பிள்ள, உங்கள் வயசு சின்னது, நாளைக்கு நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்க. இதெல்லாம் யதார்த்தம் புரிஞ்சு நான் சொல்கிறேன். நீங்கள் குழந்தைய எப்போ வேணும்னாலும் வந்து பார்க்கலாம், செய்யலாம். இதுதான் நல்ல முடிவு, உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. இது வேணால் உங்களுக்கு இறந்து போன உங்கள் மனைவியோட குழந்தை, உங்கள் குழந்தை தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு வரப்போகிறவளுக்கு இது மூத்ததாரத்து குழந்தை இல்லையா? சித்தி கொடுமைன்னு ஆரம்பித்தா அது வாழ்நாள் நரகம் மாப்பிள்ள. உங்களுக்கும் நிம்மதி இருக்காது, எங்களுக்கும் நிம்மதி இருக்காது. பேசாமல் எங்கள் பேரனை எங்ககிட்ட கொடுத்துருங்க, நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கிக்கிறோம். உங்களுக்கு எப்போ தோணுதோ வந்து பாருங்கள். இவ்வளவு சொத்தும் யாருக்கு? என் பேரனுக்கு தானே என்று கண்ணீர் மல்க பண்ணையார் கேட்டுவிட்டு குழந்தையை எடுத்து சென்று விட்டார்கள். பாலகிருஷ்ணனால் அதை தாங்க முடியவில்லை. தன் குழந்தையை அவர்களிடம் விட்டு கொடுக்க அவனுக்கும் மனம் வரவில்லை. இன்னொரு திருமண வாழ்க்கை தான் செய்து கொண்டால் தானே இந்த நிலைமை. எனக்கு இன்னொரு வாழ்க்கையே தேவையில்லை. மாலாவோடு வாழ்ந்த நினைவுகளே போதும். என் மகனுக்காக நான் வாழ்வேன் என்று அவனும் உறுதியாக சொல்ல, பண்ணையாரும் உறுதியாக இருக்க கடைசியில் கோர்ட்டுப்படியை ஏறினார்கள். இறுதியாக கோர்ட்டு தீர்ப்பும் வந்தது. தந்தை உயிருடன் இருக்கும் நிலையில் குழந்தையின் இயற்கையான பாதுகாவலர் தந்தை தான் என்று நீதிமன்றமும் சொல்லிவிடவே குழந்தையை பாலகிருஷ்ணனிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த நாள் பல மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக பாலகிருஷ்ணன் நிம்மதியாக மூச்சு விட்டான். அதன் பிறகு மீனாட்சியையும் அழைத்து கொண்டு சென்னை குடியேறிவிட்டான். குழந்தைக்கு கண்ணன் என்று பெயர் வைத்தார்கள். மீனாட்சி அந்த பெயரை தேர்ந்தெடுத்தாள். என் பேரன் கண்ணன் மாதிரி குறும்புக்காரனா வளரணும் என்ற ஆசையோடு வளர்த்தாள். ஆனால் அந்த ஆசை நிறைவேற அதிக நாட்கள் ஆகவில்லை. கண்ணன் வளர வளர அவன் குறும்புகளும் வளர்ந்து கொண்டேதான் வந்தது. வயதாக மீனாட்சியால் அவனை சமாளிப்பதும் கடினமாகி போனது. குழந்தையை பார்த்து கொள்ள முடியாமல் அவள் திண்டாடும் நேரங்களில் வயது மூப்பின் காரணமாக பாலகிருஷ்ணாவுக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க அவள் முயற்சி செய்ய பாலகிருஷ்ணா கோபம் கொண்டான். இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுனால தானே உன்னால் முடியலன்னு சொல்கிறதுனால தானே எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிற. எனக்கு இன்னொரு கல்யாணம் தேவையில்லை, என் கண்ணன் மட்டுமே போதும். அவனை ஹாஸ்டலில் சேர்த்து நான் நல்லபடியாக பாதுகாத்துக்கிறேன். நீ வந்து உன் உடம்பை பார்த்துக்கோமா என்று சொல்லிவிட்டு அவனை ஏற்காட்டில் ஒரு தங்கி படிக்கும் பள்ளியில் சேர்த்து விட்டான். அப்போது கண்ணன் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். அதன் பிறகு வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் சென்றது. மாதம் ஒரு முறை ஏற்காடு செல்வது, கண்ணனை பார்த்து வருவது, அவனுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துவிட்டு சென்னை திரும்புவான். லீவு நாட்களில் மட்டும் வீட்டுக்கு அழைத்து வருவான். ஆண்டுகள் அமைதியாக உருண்டோடியது. 6ஆம் வகுப்பில் ஏற்காடு விடுதிப்பள்ளியில் சேர்ந்த கண்ணன் வருடமாக வளர்ந்து கொண்டே போக உயரத்தில் மட்டுமில்ல, பண்பிலும் படிப்பிலும் பொறுப்புணர்விலும் நல்லவனாக திகழ்ந்தான். அவனை பார்த்து பல ஆசிரியர்கள் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்வார்கள். இவன் சும்மா இருக்க மாட்டான், பெரிய இடத்துக்கு போவான். அந்த வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் பாலகிருஷ்ணனுக்கு உள்ளுக்குள் பெருமை தோன்றும். ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டான். 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகளும் முடிந்தது. கண்ணன் வழக்கம் போல நல்லபடியாக எழுதியிருந்தான். முடிவுகள் வெளியான நாள் மட்டும் வீட்டில் பதட்டம். பாலகிருஷ்ணன் அலுவலகத்துக்கே போகவில்லை. மதியம் முடிவுகள் வெளியானது. முதலில் பள்ளி முதல்வர் அழைத்தார். உங்கள் மகன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டா என்று சொல்ல கேட்டு பாலகிருஷ்ணனுக்கு தலைகால் புரியவில்லை. சந்தோஷத்தில் மூச்சு திணறலே வந்துவிட்டது. தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. பாலகிருஷ்ணனின் இத்தனை நாள் போராட்டத்துக்கு விதி ஒரு சிறந்த வெற்றியை தந்திருக்கிறது என்றே நம்பினான். அடுத்த நாள்
தமிழ்நாடு முழுவதும் அந்த நாளிதழ்களில் கண்ணனின் புகைப்படம் வெளியானது. மாநில முதல் மாணவன் என்ற தலைப்போடு அவனுடைய புன்னகை முகம் அனைவரின் பார்வையையும் ஈர்த்தது. அந்த செய்தி பண்ணையாரின் கைகளுக்கும் போய் சேர்ந்தது. காலை செய்தித்தாளை எடுத்து பார்த்த கமலம் முதலில் புகைப்படத்தை கண்டார். அடுத்த நொடி அவளது கண்கள் நிரம்பியது. பண்ணையாரிடம் சென்று செய்தித்தாளை கொடுக்க அவரும் வாங்கி பார்த்துவிட்டு கண் கலங்கினார். மருமகன் கோர்ட்டுக்கு சென்று தன் பேரனை வாங்கிவிட்டான் என்ற வெறுப்பில் அந்த குடும்பத்தோடு ஒட்டு உறவே இல்லாது இருந்தவர். ஆனாலும் பேரனின் நிகழ்வுகளை மறைமுகமாக அடிக்கடி கண்காணித்து கொண்டுதான் இருந்தார். மருமகன் தான் சொன்னதை சாதித்து விட்டான். இத்தனை நாட்கள் திருமணமே செய்து கொள்ளாமல் தன் மகனுக்காக வாழ்ந்தது அவருக்கு இப்பொழுது பெருமையாக தெரிந்தது. பல வருடங்களாக தன் மனதின் ஒரு மூலையில் இருந்த குற்ற உணர்வு மீண்டும் தலை தூக்கியது. மகளை இழந்த வேதனை ஒரு பக்கம், பேரனை பிரிந்து வாழ்ந்த வேதனை இன்னொரு பக்கம். அவன் நன்றாக வளர்ந்திருக்கிறான், அதுவும் மாநிலத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறான். அந்த மகிழ்ச்சி எல்லாவற்றையுமே தாண்டிவிட்டது. சென்னைக்கு போகலாம் என்று பண்ணையார் முடிவு செய்து விட்டார். பல வருடங்களுக்கு பிறகு அவர்கள் சென்னைக்கு வந்தார்கள். அவர்களை பார்த்தது மீனாட்சியின் கண்கள் கலங்கிவிட்டது. மீனாட்சி அவர்களை அன்போடு வரவேற்று விருந்து உபச்சாரம் செய்தாள். பல வருடங்களாக இருந்த மனக்கசப்புகள், இரு குடும்பத்துக்கும் இருந்த மனக்கசப்புகள் அந்த வயதில் அர்த்தமற்றதாக தோன்றியது. பேரனின் வெற்றியை விட பெரிது எதுவும் இல்லை என்று தோன்றியது. அந்த ஒரு நிமிடத்தில் பழைய பகைகள் எல்லாமே மறந்து போனது. கண்ணனை நேரில் பார்த்தபோது பண்ணையாரின் கண்கள் கலங்கியது. உயரமாக வளர்ந்திருந்தான், தன்னம்பிக்கையோடு பேசினான், உடல் நலமாக இருந்தான். முக்கியமாக அவன் முகத்தில் மாலாவின் சாயல். அதை பார்த்த பண்ணையாரால் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. நீ நல்லா வளர்ந்துட்டடா என்று மட்டும் சொன்னார். கண்ணனும் மரியாதையோடு அவரது கரம் பிடித்தான். அன்று இரவு எல்லாருமே ஒன்றாக அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது பண்ணையார் மெதுவாக பாலகிருஷ்ணன் அருகில் வந்தார். மாப்பிள்ளை. அவருடைய குரலில் தயக்கம் இருந்தது. சொல்லுங்க மாமா. சில நொடிகள் அவர் பேசவே இல்லை. பிறகு மெதுவாக என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை என்று சொல்ல பாலகிருஷ்ணன் திடுக்கிட்டு விட்டான். எதுக்கு மாமா பெரிய வார்த்தையெல்லாம்? அன்னைக்கு கோபத்தில் நிறைய தப்பாக பேசிட்டேன். குழந்தைய உங்ககிட்டேருந்து பிரிக்க நினச்சேன். இப்போ நினச்சா எனக்கு வெக்கமாக இருக்குது. அவரது கண்கள் கலங்கியது. நான் சொன்னது எதையுமே மனசில் வச்சுக்காதீங்க மாப்பிள்ளை. நீங்கள் சாதிச்சு காட்டிட்டீங்க மாப்பிள்ளை. சரி மாமா போதும். அவன் மெதுவாக தடுத்தான். பழச மறந்துடலாம் மாமா. பண்ணையார் அவனை பார்த்தார். என் மகனோட வெற்றி, உங்கள் பேரனோட வெற்றி. பாலகிருஷ்ணன் புன்னகைத்தான். இன்னைக்கு நாம் அதைத்தான் கொண்டாடணுமாமா. பழைய வார்த்தைகள் எல்லாம் இனிமே எரிக்கும் குப்பைக்கு சமம் என்று அவன் சொல்ல பண்ணையார் மகிழ்ச்சியோடு கண்களை துடைத்து கொண்டார். அதுவரை அவர்கள் அனைவர் மனதிலும் இருந்த வெற்றிடம் இப்பொழுது மகிழ்ச்சியால் பூர்த்தியாகிவிட்டது. மாலா புகைப்படத்தில் புன்னகையோடு அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்ததை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.